இந்த இனப்பிரச்சினைக்காக ஒரு 3 மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஷ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இது நான் குறிப்பிட்டது என்னவென்றால், தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த இனப்பிரச்சினைக்காக ஒரு 3 மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஷ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவர் பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் சொன்னேன், அதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருவீர்கள் என்று. அது நாங்கள் வாழ்த்து சொல்வது அல்ல. பிரச்சனை 3 மாத கால ஒரு அவகாசத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி ஒரு சமஷ்டி நாட்டினுடைய தலைவராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் தமிழருடைய பிரதேசம் போரினாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். நீங்கள் முன்பும் திரு சிறிசேனா அவர்களுடைய காலத்தில், உங்களுடைய காலத்தில் இந்த பகுதியிலே சில பல மீள்குடியேற்றம் தொடக்கம் மற்ற பல வீடுகளை கட்டுவது போன்ற விடயங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றீர்கள். அதே போல் இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் நீங்கள் வந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வளவு தான் நாங்கள் பேசினோம். தான் தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் தான் செய்யக்கூடிய அத்தனையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன்.